ஸோ இந்த சைடில் தெரிகிற மாதிரியான லாங் லென்த் 3D கார்ட்டூன் வீடியோஸை எப்படி நம்ம எளிமையாக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி, உதாரணத்துக்கு இந்த யூடியூப்ல மாரல் கார்ட்டூன் வீடியோன்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கார்ட்டூன் வீடியோஸு இல்லாட்டி மாரல் அனிமேட்டட் ஸ்டோரிஸு இப்படி எதை வேணால் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வியூஸும் பாருங்கள், 7.5 மில்லியன் வியூஸு, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 7 லேக் வியூஸு, அதுக்கப்புறம் 9.2 மில்லியன்ஸு, 3.8 மில்லியன்ஸு, சில சமயம் 5 crore 10 crore இருக்கிற வீடியோஸ் கூட நம்மளால் பார்க்க முடியும் இந்த கேட்டகரியில். சரி, இதில் ஏன் வந்து இவ்வளோ வியூஸ் இருக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி ப்ளஸ் ஒரு எவர்கிரீன் கான்செப்டும் கூட. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி? அப்படி கிடையாது, ஈவன் நம்மள மாதிரி அடல்ட்ஸ் கூட வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்போ சாப்பிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி வீடியோஸை ப்ளே பண்ணி வச்சுட்டு தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் பொட்டன்ஷியல் இருக்கு. சரி, இது ஏன் வந்து பெரியவங்களுக்கு கூட வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டோரி பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்தாலே இந்த வீடியோவில் வரக்கூடிய வில்லேஜ் விஷுவல்ஸு, இதோட ஆம்பியன்ஸு, இந்த ஸ்டோரியோட கான்செப்ட், இந்த ஸ்டோரியோட கடைசியில் சொல்லக்கூடிய ஒரு நீதி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை தருது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் அண்ட் அனிமேஷன் வீடியோஸ்க்கு வந்து டிமாண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது. சரி, இப்போ ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம எளிமையாக பார்க்கலாம். பாட்டி, நான் விளையாட போறேன். சரி மகனே, கவனமா போ. பாட்டி, நீ தினமும் இதே வேலை தானே? மகனே, இதுதான் நமக்கு உணவு தரும். இந்த மண்ணுல வேலை பண்ணிட்டு என்ன கிடைக்குது பாட்டி? அதுக்கு நீயே பதில் காணோம். இத நட்டு தினமும் தண்ணி ஊத்து. சரி பாட்டி. பாட்டி, நான் தண்ணி ஊத்திட்டேன். அப்படிதான் மகனே, சரியாதான் பண்ற. இன்னைக்கு நீ தண்ணி விட்டாயா? கவனம்தான் வளர்ச்சிக்கு முக்கியம். பாட்டி, விதை முளைக்கல. வா மகனே, உனக்கு ஒரு விஷயத்த காட்டுகிறேன். இவ தினமும் கவனித்ததால் தான் வளர்ந்துச்சு. உன்னை மாதிரி நானும் விளையாட போயிருந்தா? சரிதான், நான் உங்களுக்கு உதவுறேன் பாட்டி. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நாட்கள் கடந்து அக்கறையோடு வளர்த்த விதை உயிர் பெற்றது. வாழ்க்கையிலும் சரி, எதிலேயும் சரி, அக்கறை இல்லாதது வளராது. புரியுது பாட்டி. பாட்டி, அக்கறை தான் வாழ்க்கையை வளர்க்கும். அதுதான் என் மகனுக்கு நான் கற்பிக்கும் பாடம். சரி, ஓகே, இப்போ ஸ்டெப் 1 பார்க்கலாம். அதாவது இங்கே ரெண்டு ப்ராம்ப்ட் தான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த மொபைல்லையும் ட்ரை பண்ணலாம், இல்லை லேப்டாப் பிசி எதில் வேணால் ட்ரை பண்ணலாம், எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறுவன் மற்றும் அவன் பாட்டியை பற்றிய ஒரு கிராமத்து நீதி கதையை எனக்கு கொடு. அந்த கதையில் உணர்ச்சியும் பாடமும் இருக்க வேண்டும். நீளம் 1 நிமிடம் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் இந்த சிறுவனுக்கு பதிலாக வேற ஒரு ஹோம்லி கேரக்டர் கொடுத்துக்கலாம், இந்த பாட்டிக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் கொடுத்துக்கலாம், இல்லை அடிஷ்னலாக ஒரு கேரக்டர் வேணுன்னா கூட மற்றும் சொல்லி இன்னொரு கேரக்டர் வந்து மாமா அத்தைன்னு சொல்லி அவங்கள ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்தோட கேரக்டர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் உறவு மட்டும். அதாவது பாட்டி மற்றும் சிறுவன் கதாபாத்திரங்கள் கதையில் 100% சீராக இருக்க வேண்டும் சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட். இதை நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு ChatGPT வந்துருங்க. சரிங்களா? வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ரன் கொடுக்குறேன். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட்ல ஒரு கதை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிராமத்தில் ஆரம்பிச்சு அருண் என்ற ஒரு சிறுவன் அவன் பாட்டியின் வாழ்ந்து வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாரலோட பாடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல மனசும் கருணையும் கொண்டவராக இருப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாரலோட அந்த ஸ்டோரி வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த நோட் பேடுவாங்க. இந்த 2வது ப்ராம்ப்ட் இருக்கு பாருங்க. இந்த கதையில் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுங்கள். இந்த கதையில் 2 முக்கிய கதாபாத்திரங்களான பாட்டி மற்றும் சிறுவன் ஒவ்வொரு காட்சியிலும் முற்றிலும் சீராக இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு காட்சியும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸோ படபாணி, ஓகேங்களா, 3D கார்ட்டூன் பாணியில் இருக்க வேண்டும். இதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? இல்லாட்டி வந்து ரியலிஸ்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம எப்படி ஹியூமன்ஸ் வந்து இப்போ ரியலிஸ்டிக்காக ஏஐ கிரியேட் பண்ணுது அந்த மாதிரி வந்துடும். இதுதான் வந்து மென்ஷனாக. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். 2 ப்ராம்ப்ட் தான், அதனால தான் தமிழ்லேயே கொடுத்துட்டேன், ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த கதையில் அனைத்து காட்சிகளும் கூகுள் ஃப்ளோ ஏஇன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அம்சத்தை பயன்படுத்தி உருவாக்குவேன். இது வீடியோவுடன் ஆடியோவும் உருவாக்குகிறது. எனவே அவர்களின் உரையாடலும் சேர்க்கவும் பாடத்தை வீடியோ ப்ராம்ப்டுடன் பொறுத்தவும் சொல்லி தூய தமிழையே கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷில் டைப் பண்ணல, ஆனால் வந்து இதில் டிரான்ஸ்லேட்டில் போட்டு தமிழ் எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து
இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சேட் ஜிபிடி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே வந்து இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். மொத்தமே இதில் ரெண்டு ப்ராம்ப்ட் தான். நான் வந்து உங்களுக்கு படிச்சு காமிச்சேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம விஷுவல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஸ்டைல்ஸ் எல்லாம். இப்போ நம்மளுக்கு மெயின் கேரக்டர் கொடுத்துருச்சு பாருங்க. அதாவது வந்து கிராண்ட் மதர் பாய் அருண் சொல்லி பேரண்ட் சொல்லி 2 கேரக்டர் கொடுத்துருச்சு. ஸ்டைல் ஃபார் ஆல் சீன்ஸ், இந்த ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இல்லாட்டி இந்த ஸ்டைல்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ரியலிஸ்டிக்காக கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும், கார்ட்டூன் அனிமேஷன் ஸ்டைலில் வராது. ஸோ வந்து மெயின் கேரக்டர் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சீன் பை சீன் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் நம்மளுக்கு தந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டைலாகோடவே வந்துருச்சு எல்லாமே. சரிங்களா? இப்போ வந்து இது நம்ம எப்படி வந்து கன்சிஸ்டன்சியாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம போக வேண்டியது கூகுள் விஸ்க்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூகுள் விஸ்க்கு வந்து லாகின் பண்ணிக்கங்க. இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ தான். எப்போவுமே இந்த இடத்துல வந்து 3 விஷயம் இருக்கும், சப்ஜெக்ட், சீன்ஸு, ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி. எல்லாத்துக்குமே தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சப்ஜெக்ட்னே என்னன்னா வந்து கேரக்டர், சீன்னா வந்து பேக்ரவுண்டு, அவங்க எந்த இடத்துல இருந்து அவங்க இந்த கான்வர்சேஷன் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டைல்ஸ்னால் வந்து கார்ட்டூனாக, ரியலிஸ்டிக்காக, 3D அனிமேஷன் அந்த மாதிரி. இது வந்து ஒரு பேசிக். சரிங்களா? இது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸில் வந்து நம்ம ஷார்ட்ஸுக்காக ஃபுல் லென்த்துக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஃபுல் லென்த்து தான் சூஸ் பண்ணிட்டோம். நம்ம இப்படி பிளாங்காக விட்டுடலாம். சரிங்களா? இப்போது அந்த சேட் ஜிபிடி வாங்க. சரிங்களா? இங்கே நம்ம 2வது ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கேரக்டரோட கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸு கொடுத்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்து முக்கியம். நீங்கள் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும்னா ரியலிஸ்டிக்காக கொடுத்துரும், அதாவது ரியல் ஹியூமன்ஸ் மாதிரி கொடுத்துரும். நம்மளுக்கு கார்ட்டூன் ஸ்டைலில் வேணுங்காட்டி தனியாக அது கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை சீன் இருக்குது மொத்தம்? இங்கே 7 சீன் கொடுத்துருக்குது, வித் டைலாக்கோட கொடுத்துருக்கு பாருங்கள். சரிங்களா? டைலாக்கோட கொடுத்துருக்கு. ஸோ வந்து மொத்தம் 7 சீன் இருக்குது இதில். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இந்த ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 1 நிமிஷம் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இப்படி எப்படி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் சேட் ஜிபிடிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து கிரியேட் பண்ணுற இமேஜ் எல்லாமே வந்து இந்த ஒரே மாதிரி பாட்டியும் பேரனும் கடைசி சீன்ஸ் வரைக்கும் வருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த கிராண்ட் மதர் இமேஜ் இருக்குது பாருங்கள் ப்ராம்ப்ட், அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சேட் ஜிபிடி வரலாம், கூகுள் விஸ்க் வரலாம். சரிங்களா? கூகுள் விஸ்கில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரன் கொடுக்கக்கூடாது. இங்கே ஷிஃப்ட் என்டர் கொடுத்து மறுபடியும் சேட் ஜிபிடியில் இந்த ஸ்டைல்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்டைல்ஸ் ஃபார் ஆல் சீன்ஸ்னு சொல்லி இது அப்படியே நம்ம கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அந்த பார்ட்டி வந்து கிரியேட் ஆவாங்க, அதாவது 3D அனிமேஷனில் வந்து அது கொடுக்கும். ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட்டி வந்து நம்மளுக்கு 3D அனிமேஷன் ஸ்டைலில் வந்து கார்ட்டூன் ஸ்டைலில் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஓகே, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடுகளில் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து நம்மளுக்கு அந்த சீன்ஸ் எதாவது கிரியேட் பண்ணும்போது தெரியாதனமாக ஒரு ஏஐ நடத்துகிற மிஸ்டேக்னால இந்த ஏதோ ஒரு சீன் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து நம்ம சீனில் வந்துடும். அதனால் அது வேண்டாம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நோட்னு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. சரிங்களா? ஏன்னா வந்து இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறது இப்போ என்ன பண்ணலான்னா வித் ஒயிட் பேக்ரவுண்டு. சரிங்களா? ஒயிட் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் வந்துருச்சோ. ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஃபியூச்சர் சீனில். ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா இது அப்படின்னு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் கேரக்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இதை வந்து பார்ட்டி மெயின் கேரக்டர்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த கிராண்ட் மதரோட ப்ராம்ப்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு சேட் ஜிபிடி வந்துடலாம். இப்போது இந்த பாய் அருண் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட கான்செப்டை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் கூகுள் விஸ்கில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு நான் சென்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பாயோட கேரக்டரும் கிடைச்சிருச்சு. இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாய் கேரக்டர் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நிறைய இமேஜ் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஹைஃபன் இருக்குது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டா இங்கே 3 விஷயம் இருக்கும். இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் மொபைலில் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராக் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே கீழே இங்கே பாருங்கள் இன்னொரு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கீழே அட்டாச்மெண்ட் இருக்குது பாருங்கள், அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைலுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ இந்த 2வது கேரக்டர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களே ட்ராக் பண்ணி இப்போது மறுபடியும் இந்த சீனில் கொடுத்துடலாம். மொத்தம் நம்மளுக்கு 2 கேரக்டர் கிடைச்சிட்டாங்க. ஸோ வந்து நீ எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கிரியேட் பண்ண போகிற 7 சீனுமே வந்து ப்ராப்பர் கன்சிஸ்டன்சியோட வரும், நான் கேரண்டி. சரிங்களா? இப்போது இது வந்து நம்ம ஸ்டோர் ஆயிடுச்சு, ஃபுல்லாக அட்டாச் ஆயிடுச்சு. இந்த டிக் மட்டும் இருக்கான்னு பார்த்துங்க. டிக் எடுத்துட்டிங்கன்னா உள்ள கரெக்டாக வராது. ஸோ இந்த எல்லோ டிக் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். மறுபடியும் சேட் ஜிபிடியில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து 10 சீனுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட்.
நீங்கள் இந்த மோஷன்ஸு அதுக்கப்புறம் இந்த டைலாக்கு இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். அதெல்லாம் நம்ம வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணும்போது மொத்தமாக காப்பி பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? எல்லாமே இதுதான் வீடியோ ப்ராம்ப்ட்டும் இதுதான். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் worry பண்ணிக்க வேண்டியதில்லை. இப்போ இமேஜ் தான் கிரியேட் பண்ண போகிறோம், 7 இமேஜ். ஸோ அந்த இமேஜ் ப்ராம்ப்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கூகுள் விஸ்க்கு வரலாம். வந்துட்டு ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சென்ட் கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? கேரக்டர் கன்சிஸ்டன்சி பக்காவாக வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கிரியேட் பண்ண கேரக்டர் தான் உள்ளே வந்திருக்காங்க 2 பேருமே. எந்த ஒரு ட்ரெஸ் சேஞ்சு கூட இல்லை, எல்லாமே சூப்பராக ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிச்சம் இருக்கிற 6 சீனுக்குமே வந்து இந்த மாதிரி நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த இமேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து சீன் 2. இப்போ பழைய ப்ராம்ப்டை வந்து நம்ம டெலிட் பண்ணிவிட்டு புது 2வது சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து உள்ள நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 7 சீனுக்குமே வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து நான் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சீனு, சீன் 2, சீன் 3, அப்புறம் சீன் 4, சீன் 5, இந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு கேரக்டர்லாம் அதுவே கொடுத்துருக்கு. சரிங்களா? கொஞ்சம் விஷுவல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்து இப்போ சீன் 7 வரைக்குமே நம்ம கரெக்டாக கன்சிஸ்டன்ஸாக வந்து கிரியேட் பண்ணிட்டோம். எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமும் மாறல, கேரக்டர்ஸும் மாறல, எல்லாமே ஒரே மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பார்க்கறக்கே நல்லா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம ஆர்டர் வைஸாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? மிஸ் ஆர்டர் வைஸாக பண்ணிடாதீங்க, உங்களுக்கு தான் அப்புறம் பயன்படுத்துறது கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்குது அப்படின்னா சீன் 1 வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த 2வது இமேஜ் இது பிடிச்சிருக்கு, சீன் 2, அப்புறம் சீன் 3. சரிங்களா? இல்லை உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக நல்லா இருக்குன்னா சீன் 3 இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சீன் 4. சரிங்களா? சீன் 6 வரைக்கும் இப்படி ஆர்டர் வைஸாக டவுன்லோட் பண்ணி சீன் 1, 2, 3 போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ChatGPT இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம எல்லாமே சீன் வைஸாக கொடுத்துட்டு வரோம் பார்த்தீங்களா? நீங்கள் டேரெக்டாக சீன் 7 வரைக்கும் அப்படியே ஆர்டர் வைஸாக கொடுத்துட்டு வாங்க. எல்லா சீன்லேயுமே வந்து இந்த லைன் நீங்கள் கடைசியாக கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே இந்த ஸ்டைல் ஃபார் ஆல் சீன் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு கூகுள் விஸ்கில் வந்துட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க பாருங்கள். இந்த ஸ்டைல் தான் அது கொடுத்துட்டு அப்புறம் தான் நீங்கள் சீன் 1, 2, 3 சொல்லி இந்த இமேஜை வந்து மேலே கொடுத்துட்டே வரணும். கீழே வந்து கண்டிப்பாக இது இருக்கணும். எல்லா இமேஜ் ப்ராம்ப்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஸ்டைல்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோவாக இமேஜாக அதை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இமேஜ் வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியோட நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து இந்த இமேஜை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வீடியோ ஜென்ரேட்டர் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஒன்று வந்து கிராக்கு, கூகுள் ஃப்ளோ, அப்புறம் மெட்டா.ஏஐன்னு சொல்லி. இந்த மெட்டா.ஏஐ மட்டும் வந்து நீங்கள் VPN யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற எல்லாமே நீங்கள் நார்மல் க்ரோம்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் க்ரோம் தான், ஆனால் VPN ஆட் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இப்போ கிராக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 to 15 வீடியோஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் மேலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு வெயிட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1.5 லென்த் வீடியோக்கு வந்து இந்த கிராக்கே போதுமானது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளோ போயிட்டிங்கன்னா நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா 1000 கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அதன் மூலிமா நீங்கள் 50 வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மெட்டா.ஏஐ இருக்குது. சரிங்களா? இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிராக்கில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். உங்களோட பர்சனல் மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி காமிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து வீடியோவா இமேஜான்னு கேட்க நான் வீடியோ சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ரேஷியோ ஷேர் பண்ணிக்கிறேன். 9.6 ஷார்ட்ஸுக்கா இல்லை ஃபுல் லென்த்துக்கா? நான் ஃபுல் லென்த் தான் வேணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல அட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். போயிட்டிங்கன்னா அப்லோடு ஃபைல் இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து சீன் வைஸாக நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இமேஜ். சீன் 1, 2, 3, 4, 7 வரைக்கும் நான் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சீன் 1 நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்து இது அட்டாச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ மறுபடியும் ChatGPT வந்துட்டு இப்போ இங்கே பாருங்கள் சீன் 1 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து வீடியோ ப்ராம்ப்ட்டும் இதுதான். இதில் மோஷன்ஸோட வந்துடும், டைலாகும் வந்துடும். சரிங்களா? பாட்டி பேசுகிறது, அந்த பேரன் பேசுகிறது எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஆடியோ எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலாக் படித்து பாருங்கள். சரிங்களா? இப்போ அருண் நல்ல மனசோடு இருக்கணும்ப்பா, அதுதான் வாழ்க்கையில் பெரிய செல்வம் இருக்குது. ஓகே, படிக்கிறதுக்கு நல்லா, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. சரி பாட்டி, நான் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு இது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா, இல்லை பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு இதை ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? காப்பி பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த ஆடியோ வரைக்குமே ஃபுல்லாக சீன் 1 இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கிராக் போயிடலாம். சரிங்களா? இதை நம்ம அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜ் உள்ள அட்டாச் ஆகிடுச்சிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு சீனுக்கான டைலாக் நம்ம ப்ராம்ப்ட் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ ஜஸ்ட்டு சென்ட் கொடுத்துடலாம். சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். சீன் 2க்கு
சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளே பண்ணி அப்போ தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணுறதுனா கீழே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலில் போய் சேவ் ஆயிரும். ஓகேங்களா, இதை நான் ப்ளே பண்ணுற பாருங்க. சரி, ஆக்சுவலாக வந்து நான் பேக்ரவுண்டு டெஸ்க்டாப் பேக்ரவுண்டை வந்து ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு இது கேட்கல. ஸோ வீடியோ வந்து நல்லாவே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சீன் 2 இருக்குது பார்த்தீங்களா, சீன் 2 வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதான் வந்து சீன் 2. ஓகேங்களா, இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சீனில் ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேரக்டர் மெயின் கேரக்டர் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லா ப்ராம்ப்ட் கூடவே நீங்கள் கூட அட்டாச் பண்ணணும். இதுலேருந்தே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஸ்டைல் இது வரைக்குமே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இமேஜனில் போயிட்டு மறுபடியும் இப்போ சீன் 2 நான் க்ரியேட் பண்ணுற பாருங்கள். இப்போ அப்லோட் ஃபைலில் போயிட்டு மறுபடியும் இந்த சீன் 1 சீன் 2 ஆர்டர் வைஸாக இருக்குது பார்த்தீங்களா, சீன் 2 கொடுத்துடலாம். சீன் 2 கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளே அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து உள்ளே ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். நான் லேப்டாப்பில் சொல்லிட்டுருக்கேன், மொபைலில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டவுன் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலே கீழே வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த ப்ராம்ப்ட்டில் போயிட்டு அதாவது ChatGPTயில் போயிட்டு சீன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சீன் 2 இருக்குது பாருங்கள், இதை ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ க்ராக்கில் வந்து மறுபடியும் இப்போ கீழே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த 7 சீனுமே வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அந்த VN எடிட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இல்லாட்டி கைன் மாஸ்டர், இன்சார்ட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து VN எடிட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால நான் வந்து அதை சொன்னேன், கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் லேப்டாப் PC வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி CapCutோட ஃப்ரீ வெர்ஷன் வந்து க்ரோம்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல இம்போர்ட் இருக்கும், இம்போர்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டோம்னா நம்ம டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். நான் இங்கே வந்து சும்மா ரேண்டமாக நான் டவுன்லோட் பண்ணுறேன், சரிங்களா. ஏன்னா வந்து நான் சாம்பிள் வீடியோவிலிருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நேற்று பண்ண ப்ராஜெக்ட் அது அப்படியே நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே எல்லாமே உள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இதை அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் வைஸும் உங்களுக்கு வந்துடும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர் மாறிடுச்சு, எனக்கு இந்த 3வது சீன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்னு நினச்சிங்களோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கான்செப்ட். நீங்கள் வந்து வேறு எது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் இதெல்லாம் இங்கே வராது. நீங்கள் வேணால் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே வந்து ஓகே, இல்லைன்னா வந்து இதை ஓவராலாக கவர் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுண்டை வேணால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆடியோன்னு இருக்கும், கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் டெசிபிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு எல்லாமே மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா கடைசியில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இருக்குது பாருங்கள், எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் நேம் கொடுத்துருங்க, எங்கே லொக்கேஷனில் சேவ் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருங்க. ரெசல்யூஷன் வந்து 1080p போதுமானது, 2K 4K இதுக்கு தேவையில்லை. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 24 MB தான் வருது. மொத்தம் ஒரு 10 சீனாக இருந்துச்சுன்னா 80 MB 90 MB இது மாதிரி தான் வரும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் என்னோட அந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கையோட லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எது வேணும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தால் கூட கேளுங்க கமெண்டில், நான் எப்போ போல் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல கான்செப்ட்டில் வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.